ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மண்மலை சீரீஸில் 3rd எபிசோடாக பார்த்துட்ருப்பீங்க. இவ்வளோ எபிசோடாக போகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு. அதனால தான் ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் ரோடெலாம் பேலன்ஸ் பண்ணி வந்திருப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்போம். அதுக்கப்புறம் அங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அண்ணாவை பார்த்து அவர்கிட்ட பேசியிருப்போம். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் எபிசோட்ஸாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அவங்க எந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க, எந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கேட்டுக்குவோம். இந்த இதில் அவர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எல்லாத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் நம்ம ட்ராவல் பண்ண அவ்வளோ விஷயங்களை நம்ம புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நல்லாவும் இருக்குது. ஸோ இதை தொடரணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடு இப்போ கொஞ்சம் புதுசாக கட்டியிருப்பாங்க போல். மேலே இருக்க அட்டை மட்டும், பட் இதெல்லாம் வந்து கட்டுற அளவுக்கு இனி அவங்களுக்கு வசதி வரலைன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் செவரால் பூசி இப்போ தான் மொழிகிருக்காங்க. இந்த பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அங்கே கொஞ்சம் பெரிய பண்ணைய மாதிரி இருக்குது அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ லோவராக இருக்குது பாருங்கள். இது இப்போ தான் ரீசெண்டாக தான் கட்டியிருக்காங்க. இதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா 2-3 வீடெல்லாம் இருக்குங்க. அந்த அண்ணா வீடு அனைமே அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிராமம் பாருங்கள், அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி தான் வீடு வச்சுருக்காங்க. இங்கே கிணறு மாதிரி வெட்டி விட்ருக்காங்களே. எதுக்குன்னா இந்த மண்ணை எடுத்து தான் இங்கே மண்ணை தோண்டி தான் இதில் வந்து பூசியிருக்காங்க. அதுதான் கரெக்டு தாங்க. இப்படி தான் கட்டுவாங்க. நம்ம எல்லா கிராமங்கள்லேயும் பார்க்குற மாதிரி பக்கத்தில் இருக்கிற மண்ணை தோண்டி அவங்க வந்து வீடு கட்டிக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் இப்படி மேடாக இருக்கிற பகுதியை வெட்டி விட்டு அந்த இடத்துல வர அந்த சமப்படுத்துவாங்கள்ல, சமப்படுத்தும் போது அந்த மேடாக இருக்கிற பகுதியை வெட்டி வீட்டுக்கு வந்து மண்ணாக யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த வீட்டுக்கு அப்படியே இந்த வழியில் அப்படியே நடந்து போகலாம். இது வரைக்கும் இவங்களுடைய அத்துன்னு நினைக்கிறேன். அதனால தான் கல் போட்டு அப்படி வச்சுருக்காங்க. இது வந்து நடக்கிற வழித்தடம். அந்த தடத்தை இவங்க வீட்டுக்கு போகிறது மட்டும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது இதுக்குள்ளே வந்து ஒரு 3 குடும்பம் மட்டும்தான் இருக்காங்களாம்மா. அதுக்கு மேலே இருந்தவங்கள எல்லாம் கீழே போயிட்டாங்க. குழந்தைங்களோட படிப்புக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கீழே போயிட்டாங்க. இப்போ இந்த அண்ணாவும் இவங்க இல்லாமல் இன்னொரு 2 குடும்பம் மட்டும் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, யாரும் இந்த பக்கம் வராதிங்க. இப்படி இருக்கும்போது நானே ஃபஸ்ட்டு யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு ஐயன் வந்து ஒரு மாதிரி தான் கேட்டார். யாருங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்னதுன்னு கேட்டார். அதனால் யாராக இருந்தாலும் விசேஷ நாட்களில் வந்து பெருமாளை கும்பிட்டு போய்க்கலாம். மற்ற நாட்களில் வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். என்னோடய வீட்டை பார்த்தீங்களா, ஒருத்தர் தான் இருக்காராம். ஆனால் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காரு பாருங்கள். இது வந்து அப்படியே காட்டுக்குள்ளே போகிறதுக்கு இங்கே வந்து வீடு கட்டியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேடாக இருந்த பகுதியில் இருந்த மண்ணையெல்லாம் வெட்டி அப்படியே இவங்க வீடு கட்டுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. இவர் பாருங்கள், சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சுருக்காங்க. அண்ணாச்சி, இந்த குறுமிளகு இல்லை, இதிலேயே ரொம்ப காரமாக இருக்கிற ஒரு மிளகா தான் இது. குறுமிளகுன்னா நம்ம வந்து பெப்பரை சொல்லுவோம். பொறிச்சிட்டு வந்தது எல்லாத்தையும் காய போட்டிருக்காரு. தக்காளி இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு வேணுங்கிறது சின்ன சின்னதாக நீங்கள் போட்டுக்குவீங்க. ஏன்னா அந்த மேடாக இருந்த பகுதியில் இருந்த மண்ணெல்லாம் வெட்டி வீடு கட்டிடுவீங்க. சரி, இது இங்கே சமப்படுத்திக்கிட்டு அங்கேருந்து மண்ணை அப்படியே எடுத்து போட்டுருவீங்க. சரி மண்ணை அப்படியே அங்கே பசஞ்சு செவரு வச்சது. இப்போ இந்த மண்ணுக்குள்ளே என்ன கல் ஏதாவது வச்சுருக்கீங்களா? கல் வச்சுருக்கிறோம். இங்கே கருங்கல்லுங்க. கருங்கல் இல்லை, இந்த மாதிரி காட்டுக்கல். ஓ, இந்த மாதிரி அதான் இங்கே இருக்கிற பாறைகளை பொறுக்கி வச்சுருக்கீங்க. அப்போ இந்த நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி செங்கல் இந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க? நான் வைக்கலைங்க. இந்த வீடு கட்டி எத்தனை வருஷம் இருக்குங்கண்ணா? 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷங்க. அப்போது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றி மாற்றி கட்டுற மாதிரி இருக்குங்க? இப்போ மாற்ற தேவையில்லைங்க. ஒரு 20 வருஷம் தாங்குங்களா? 20 வருஷம் தாங்க. 20 வருஷம் தாங்க. சரிங்க. 20 வருஷம் தாங்க. நீங்கள் இங்கே இப்போ வீட்டை சுற்றி சின்ன சின்னதாக நம்மளுக்கு வேணுங்கிற காய்கறி இந்த மாதிரிலாம் வச்சுக்குவீங்க. உங்களுக்கு தண்ணி எங்கே இருந்துங்கண்ணா வருது? தண்ணி இங்கே பஞ்சாயத்து கிணறு இருக்குது. சரிங்க. அது மோட்டர் ரிப்பேர் ஆச்சு, அது கொண்டு போய் கீழே போட்டாங்க. இன்னும் செய்யலை. இதெல்லாம் நான் இந்த காட்டில் எடுத்துக்குவேன். இந்த காட்டில் எப்படி எடுப்பீங்க? மோட்டர் இருக்குது. இங்கே கிணறு இருக்குங்களா? நான் வர வழியில் 2 குழி மாதிரி வெட்டி வச்சுருந்தாங்களேண்ணா. அதெல்லாம் பூரா இதில் அக்ரி ஆஃபீஸில் வெட்டி கொடுத்தது. இப்போ அக்ரி ஆஃபீஸில் வெட்டுறதுன்னா அதில் வந்து மழை வரும்போது தண்ணி தேங்கிக்குங்க. அது தண்ணி உள்ளே போகிற மாதிரி தெரியல, அந்த பாறையிலேருந்து அப்படியே சுரக்கிறதுங்க. அதுதான் தேங்கி நிற்குது. ஆனால் வெள்ளை கலரில் இருக்குங்க. பாலியில் பார்த்தியா? பாலியில் பார்க்கலைங்களே, வர வழியில் இருந்துச்சுங்களா? கோயிலில் பாலி அப்படியே இப்போ நல்லா ஒரு 6 அடி இருக்கும்.
பார்க்கலீங்களா? எந்த சைடு இருக்குங்க? அந்த கருப்பு நட்டுருக்காங்களா? ஆமாம் ஆமாங்க, நான் போகும்போது அங்கே மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. மொட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆமாங்க. அப்போ அவங்க தான் சொன்னாங்க இங்கே கோயில் இல்லைங்க, மேலே போங்க அப்படின்னாங்க. சரி மொட்டை அடிக்கிற இடம் அப்படின்னாங்க. சரி மொட்டை அடிக்கிற தண்ணி இருக்கு, பாலி அப்படி கல்லுலேயே உருவானது. சரி 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 சரிங்க, மிஸ் பண்ணிட்டேனே. நான் அங்கேருந்து போகும்போது அங்கே போயிட்டு கருப்புசாமி கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னீங்களா? அதுக்குள்ளே தான் ஒட்டினாப்லேயே தான் ரோட்டில் கங்குலேயே தான். ஆமாம்மாங்க, நாங்கள் கேட்டேன் இங்கே மொட்டை அடிக்கிற இடங்க, இங்கே கோயில் இல்லை, மேலே போங்க அப்படின்ட்டாங்க. அது மேலே பெருமாள் கோயிலுக்கு போக சொல்லியிருப்பாங்க. இந்த கிடா வெட்டுறது அங்கே தான் வெட்டணும். அதாங்க. பெருமாள் கோவிலில் கடை வெட்டுவாங்களாங்க? இங்கே இந்த நாச்சியம்மன் நாச்சியம்மன் ஒரு கடவுள் பெண் தெய்வம் எங்கே இருக்காங்க? அதுக்குள்ளேயே தான் இருக்குது. பாரு கட்டடம் கட்டிருக்காங்கல்ல. ஆமாங்க. அதுக்குள்ளே தான் பாலி கல்லுலேயே உருவானது. சரி 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 சரிங்க. 5 அடி ஆழம், 5 அடி 6 அடி இருக்கும். அதில் தண்ணி 24 மணி நேரமும் இருக்கும் எப்பவுமே. எவ்வளோ என்ன சம்மர் வந்தாலும் இருக்குங்க. எவ்வளோ மழை காய்ச்சலே வந்தாலும் சரி தண்ணி இருக்குங்க. அதான் 10 அடி தண்ணியாவது இருக்கும். இப்போ உங்களுக்கு இங்கே பஞ்சாயத்து கிணறுனா ஊருக்குள்ளே ஒரு கிணறு வெட்டியிருக்காங்களா? அதில் கீழே இருக்கு. சரி சரிங்க. அது அந்த இடத்துல தான் ஊத்துன்னு சொல்லி இப்போ அந்த காலத்தில் வெட்டியிருக்காங்க. அதே 47 கல் கட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ, அப்போ இந்த ஊர் மக்கள் தான் வெட்டியிருக்காங்க. ஆமாம். அதில் மோட்டர் போட்டு கொடுத்தவங்க தான் இவங்க. ஆமாம். இப்போ அந்த மோட்ரு ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. சரி சரி சரிங்க. இப்போ இந்த காட்டுக்குள்ளே எப்படியே தண்ணி அங்கிருந்து தான் போகுது அப்படிங்களா? இப்போ காட்டுக்குள்ளே எப்படி எடுப்பீங்க நீங்கள்? என்னது? இப்போ காட்டுக்குள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவீங்களா? எப்படி எடுப்பீங்க? இல்லை, இதுதான் இப்போ கொட்டாயி. இந்த புல்லை தாண்டினதுக்கு அப்புறங்களா? இந்த செடி தாண்டினோன்னு அதில் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும் கொட்டா. கிணறு எல்லாமே தெரியும். அப்படிங்களா? இப்போ நீங்கள் இந்த விசேஷ நாட்கள்லாம் கீழே இருந்தெல்லாம் மக்கள் வர மாதிரி இருந்ததுன்னா ஒன்றில் நடந்து வருவாங்க. இந்த டிராக்டர் இந்த மாதிரி வருங்களா? ஜேசிபிலையும் வருவாங்க, டிராக்டர் எடுத்து வருவாங்க, ஜேசிபிலையும் வருவாங்க, வண்டி இப்போ உன்னாட்டம் வண்டியிலையும் வருவானுங்க. சரி சரி சரி. 2 பேர் உட்காந்துக்குவாங்க. ஒருத்தருக்கே வர முடியலைங்க, 2 பேர் வருவாங்க. ஓட்ட முடிகிறவங்க 2 பேரும் போகலாம். அதான் ஓட்டத்துக்கு தெரியாதவங்க தான் கொஞ்சம் கஷ்டப்படணும். கண்டிப்பாக. இப்போ எனக்கே நான் காற்றெல்லாம் ஓரளவுக்கு கம்மி பண்ணிட்டு தான் வந்தேங்க. இருந்தாலும் பெரிய பெரிய கல்லை அப்படியே பரட்டி விட்டுட்டு இருந்தது. எனக்கு இந்த மாதிரி மலை கிராமங்களுக்கெல்லாம் போய் வீடியோ எடுப்பேங்க. முன்னாடி மலையாக சுற்றிட்டு இருந்தேங்க. அப்புறமா நிறையா மலை கிராமங்கள் பார்த்திங்கன்னா அடிப்படை வசதியே இல்லாமல், ரோடு வசதி, கரண்ட் வசதி, இந்த மாதிரிலாம் சாப்பாட்டுக்கே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற மலை கிராமங்கள்லாம் பார்த்தேங்க. சரி, அதையெல்லாம் நம்ம இப்படியே பார்த்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற காசை கொடுத்துட்டு போனால் சரிப்பட்டு வராது. வெளியிலேருந்து ஏதாவது உதவி கிடைக்கும் அப்படின்றதுனால வீடியோவை எடுத்து யூடியூப்பு, அப்புறம் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்க்குறதெல்லாம் நிறையா இருக்குங்க. அதிலெல்லாம் போடுவாங்க. அதில் நிறைய பேர் உதவியெல்லாம் பண்ணுவாங்க. இப்போது ஒரு வேளை அந்த ஊரில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நோட்டு புக்கு வாங்கி தருவாங்க, இல்லைனா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு துணியோ இந்த மாதிரி வாங்கி தருவாங்க, இல்லைனா காசு இது அனுப்புவாங்க. ரொம்ப பெருசாக செய்ய முடியாது, ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு வேணுங்கிறது படிப்பு சம்மந்தமாக இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுவாங்க. இல்லை ஏதாவது சாப்பாடு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அரிசி இந்த மாதிரிலாம் என்னைக்காவது மறுபடியும் 2வது தடவை போகும்போது அந்த மாதிரி கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பிரசாதம் கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. அதனால தான் 1 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க. ஆமாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. பரவாயில்லைங்க. என்ன பழங்க? இங்கே உள்ள பழம் தான். சரி. அன்னைக்கு காற்றுல சாஞ்சிருச்சு. சரிங்கண்ணா. பழம் நல்லா. இது என்ன பழங்கண்ணா? இது நெமராங்க. என்னங்கண்ணா? நெமராங்கா அப்படின்னு வாழைப்பழம் இருக்குங்களா? சரி. உட்காந்து சாப்பிடு. இது பச்சையாக தான் இருக்குங்களா? பச்சையாக தான் இருக்கும். ஓ, நெமராங்கா நல்லா இருக்கும். பழம் சாப்பிட்டேன்னா அருமையாக இருக்கும். அதான் பாருங்களேன், தோலே அது பாட்டுக்கு வருது. வரும். இந்த பழத்தோடைய பேர் நெமராங்கா. ஏங்கண்ணா நெமராங்கா அப்படின்றாங்க. மலை வாழை அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இந்த ஒரு ரகம் புதுசாக இருக்குது, நெமராங்கா அப்படின்றது. சாப்பிட்டு பார்க்கலாம். ஆமாம், நல்லா பழுத்துருச்சு. ஆனால் தோல் பார்க்குறதுக்கு ரொம்ப பச்சையாக இருக்குங்க. ஆனால் நல்ல பழம், நல்ல சுவையாகவும் இருக்குது. இதுக்கு எந்த கெமிக்கல் எதுவுமே போட மாட்டேங்குது. மழையில் அப்படியே வளர்ந்தது கிடையாது. அதான் உரங்கிற எதுவுமே கிடையாது. நல்லா இருக்கு பாருங்கள். நீங்கள் இது இல்லாமல் வேறு எந்த விவசாயம் இது மாதிரிலாம் வேறு ஏதாவது பண்ணுவீங்களா? இப்போதைக்கு பண்ணுறதில்ல. இந்த முந்திரி, இது சவுக்கு, அது மட்டும் தான் பண்ணிருக்கீங்க. இது அண்ணாச்சி உற்பத்தி பண்ணலாம். அது சரி வர ஆள் பராமரிப்பு பண்ணணும். இல்லைன்னா குருவி கொத்தி சாப்பிட்றோம், மயில் கொத்தி சாப்பிட்றோம், வேஸ்ட் பண்ணிடும். இப்போது இங்கே மயில் இந்த மாதிரி இல்லாமல் மற்ற பார்த்துருப்பியே? நான் பார்க்கலீங்களா? ஒன்றுமே பார்க்கல. உட்காந்துருக்கு, ஓடிடுச்சு. இல்லைண்ணா, மயில் இல்லாமல் மற்ற விலங்குகள் ஏதாவது இருக்குங்களா? மற்ற விலங்குகள் காட்டு பன்றி இருக்குது. ஓ, கரடி இருக்குது. கரடியும் இருக்குங்களா? ஓ, ஆனால் ஊருக்குள்ளே வருங்களா? வரும். இது கோயிலுக்கு இந்த பக்கம் சேலம் பாடுற. சேலம். சரிங்க.
அந்த இதில் இருந்து எடுத்துக்கிட்டேன்னா சேலம் பாடுறோம், திருச்சி பாடுறோம், அங்கே இருக்கு. ஓ, அப்போ இதில் வந்து ஒரு 3 மாவட்டம் சேருங்களா? 2 மாவட்டம். நாமக்கல்னா அது இதுக்கு போயிருங்க. நாமக்கல் அது கொல்லிமலை மட்டும். கொல்லிமலை மட்டுங்க. அதான். இது சேலம் மாவட்டம். சேலம், அதுக்கு அந்த பக்கம் திருச்சி மாவட்டம். சரி. இப்போது இந்த இடத்துல வந்து விலங்குகள் தொல்லை அப்படின்ற மாதிரினா மயில் மட்டும்தான் தொல்லை பண்ணுது. மயில் மட்டும்தான் தொல்லை. மற்றபடி இந்த கரடி இதெல்லாம் எதையா அது இந்த பலாப்பழம் மட்டும் போய் சாப்பிடும். சரி. சாப்பிட்டு நைட்டில் சாப்பிடும், போயிடும். சரிங்க. மற்றபடி ஊருக்குள்ளே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதில்ல. காட்டு பன்றியெல்லாம் அதெல்லாம் நம்மளை பார்த்தா ஓடிடுங்க. இப்போ அதெல்லாம் விவசாயம் பண்ணுற இடத்த எல்லாம் வந்து காட்டு பண்ணியெல்லாம் நோண்டிடும் இல்லைங்க, தோண்டி இதெல்லாம் அதுக்கு தான் விவசாயம் பண்ணலைங்க. அதான் இப்போ நான் மட்டும் இந்த இடத்துல ஏதாவது ஒரு வெள்ளாமை பண்ணேன்னு வச்சுக்குவேன், இதை வச்சுட்டு நாங்கள் காட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள முடிச்சிடும், கதையை முடிச்சிடும். அதான் இந்த பழமே ஒரு சீப்பை கொத்தியே தின்னு பிடிச்சி மயில் கிட்டத்தட்ட அது அந்த குருவி அது போக மிச்ச மீதி தான் நம்ம எடுத்துக்கணும். அதான் அதனால் இந்த வாழ்க்கையே நல்லா தான் இருக்குங்க. ஆனால் ஒரு குடும்பமாக வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்டும் போது சரிப்பட்டு வராதுங்க. ஆமாம், இன்னைக்கு பிள்ளைங்க படிக்கணும், படிக்கணும்னு இருந்தது அப்படின்னாக்கா நம்ம இங்கேருந்து போக்குவரத்து இல்லை. ஆமாம்மாங்க. இப்போ அப்படியே இருந்தாலும் ஹாஸ்டலில் தான் விட்டுருவீங்க. ஹாஸ்டலில் விட்டாலும் மாதத்தில் 2 தடவை போய் பார்க்கணும் பிள்ளைங்கள. அதான் அவனுக்கு என்ன வேணும் நோட்டு. இப்போ எங்கள் பையன், இப்போ என் பேரன் 9வது. சரிங்க. அன்னைக்கு நான் விட்டுட்டு மேலே வந்துட்டேன். உடனே ஃபோன் அடித்து, தாத்தா யூனிஃபார்ம் எடுக்கணும், நீ வா அப்படின்ட்டான். அப்புறம் கீழே இறங்கி போய் 6:30க்கு மேலே தாமம்பட்டி போய் யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் தான் மேலே ஏறி முடியாதுங்க. மறுபடியும் மேலே வந்துட்டீங்க. ஆமாம். இப்போது நைட் டைமில் வரும்போது எந்த விலங்குகளும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போ வேணாலும் வந்துக்கலாம், போய்க்கலாங்க. எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம், அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இங்கே கவலை இல்லை. சரி. இப்போ உங்களுக்கு கரண்ட் வசதியெல்லாம் இருக்குங்க இல்லைங்கய்யா? நீங்கள் இந்த அதான் கரண்ட் வேலி மாதிரி போட்டு விவசாயம் பண்ணலாம் இல்லைங்க? பண்ண விட மாட்டாங்க. வேலி போட்டாங்கன்னா பாரசுக்காரங்க உடனே காலி பண்ணிடுவாங்க. ஓ, அதாவது அவங்களுக்கு ஆர்டர் வந்து கரண்ட் வேலி போடக்கூடாது. அப்புறம் கரண்ட் வேலியும் போடாமல் எல்லாமே பண்ணாமல் நம்ம எப்படிங்க இங்கே வாழ முடியும்? ஒரு விவசாயம் பண்ணணும்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆமாங்க. ஒரு பாதுகாப்பு வேணும். முள்வேலி போட்டாலும் அதில் எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஓ, முள்வேலியும் போடக்கூடாது. இந்த மாதிரி செடி வெட்டி அடே அதை எப்படி தாங்கும்? இந்த செடி வெட்டி நீ போட்டுக்குப்பா, உடனே யார் வேணான்னு சொல்கிறாங்க. சரி, இல்லைங்க, மயிலுன்றதுனால நீங்கள் என்னதான் வேலி போட்டாலும் பறந்து வந்து உள்ளே வந்துடும். இப்போ காலையில் அதுக்குள்ளே ஒரு 5-6 சோறு அப்படி அரைச்சி விட்டு போயிட்டேன். வரும்போது வந்து பார்க்குறேன், ஒன்று கூட எல்லாம் கொத்தி சாப்பிட்டு போயிடுச்சு. இந்த 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 காய் இன்னும் வச்சிருக்காது, அந்த தக்காளியை வச்சிருக்காது. சீனி மிளகாயோ அதுக்கு 2 கொத்து அப்புறம் காரன்னு சொல்லி விட்டுட்டு போடிடும். சரி. ஆனால் அதையும் கொத்தும். இது சின்ன சீனி மிளகாய்ங்கிறது. சீனி மிளகாய்ங்களா அது? சீனி மிளகாய். ஆனால் இது ரொம்ப காரமாக இருக்குங்க. அதான் ஒன்று எடுத்து கடிச்சேன்னா அவ்வளோதான். அதான் சாப்பிடு, பழம் சாப்பிடு. அதான் இங்கேயே ஒன்று இருக்குங்க. போதும். நான் பொங்கல் ஒரு பெரிய தட்டில் கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். என்னால் நடக்கவே முடியலன்னா பார்த்தேன். வச்சுருந்தாங்களா? இல்லை, பொங்கல் மட்டும்தான் கொடுத்தாங்க. சக்கரை பொங்கல் மட்டும். ஆமாம்மாங்க, அது மட்டுங்க. அவர் நடந்தே தான் போவாருங்களா? சரிங்க. இதே ஊர் தான். அங்கே வர நம்ம கீழே செங்கட்டில் இருக்காங்களா? செங்கக்கட்டு. சரி. நீ வந்து உள்ளே உள்ள மேலே வந்தல்ல? ஆமாம்மாங்க, செங்கக்கட்டு அங்கே இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி மலை கிராமங்கள், இந்த மலை சுற்றி வேறு ஏதாவது கிராமங்கள் இருக்குங்களா? பச்சை மலையில் என்ன கிராமங்கண்ணா அது? அது 3 நாடு. சரிங்க. 3 நாடு. சேலம் மாவட்டத்தில் ஒரு நாடு, திருச்சி மாவட்டத்தில் 2 நாடு. நாடுன்னு சொல்லுவீங்களா கிராமத்தை? ஒரு 32 கிராமம் ஒரு நாடு. ஓஹோ, இந்த மாதிரி வசதி இல்லாத கிராமங்கள் அங்கே இருக்குங்களா? வசதி இல்லாத கிராமங்கள் உதம்பியம் மட்டும்தான். உதம்பியம் மலை மேலேங்களா? மேலே. அந்த கிராம பேர் என்னங்க? உதம்பியம். மேலே போகிறதுக்கு ரோடு வசதி இல்லைங்க? இதே மாதிரி தான். மேலே வந்து எவ்வளோ குடும்பங்கள் இருப்பாங்க அங்கே? ஒரு 50 குடும்பத்துக்கு இருப்பாங்க. எல்லாருக்குமே கரண்ட் வசதி. அதை விட்டு தள்ளி இந்த பக்கம் வந்துட்டேன்னா அது ஏகப்பட்ட ஊர் இருக்குது. இல்லைங்க, எனக்கு என்னென்னா இந்த மாதிரி அடிப்படை வசதி இல்லாமல் அது ஒன்று தான். இது ஒன்று தான். மண் வீட்டிலேயே இருக்கிறவங்க, விவசாயம் பண்ண வழி இல்லாமல் ஊரை காலி பண்ணி போனவங்க, இந்த மாதிரி இருக்கிற கிராமங்கள் ஏன் போனாங்க? அது மட்டும்தான். அதாங்க,
ஏன் போனாங்க, என்ன அடிப்படை வசதிகள் அவங்களுக்கு இல்லை, என்ன பிரச்சனைனால போகிறாங்க, இதெல்லாம் வந்து கேட்கணுங்க. இப்போ கேட்கணுன்னா ம் அதாவது வந்து இப்போ உனக்கு ஒரு குழந்தை இருக்கு, ம் ம் அதை படிக்க வைக்கணும். 5 வயசு ஆச்சுன்னு வச்சுக்குவ, படிக்க வைக்கணும். அதான் இங்கே எங்கே ஸ்கூல் இருக்கு? ம் 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 இங்கே இல்லை. ம் ஒன்றும் முருங்கைப்பட்டி, சரிங்க. இல்லைன்னா செந்தாரப்பட்டி, ம் இல்லைன்னா செங்கக்கட்டு, ம் இல்லைன்னா நரிப்பாடி, ம் இல்லைன்னா காஞ்சேரி மலை. சரி காஞ்சேரி மலைங்களா? காஞ்சேரி மலை கீழே அடிவாரம். சரிங்க. சோனபுரத்துலேருந்து உள்ளே வரணும். சரிங்க. இப்படி இந்த கீழே இறக்கி தான் ஏற்றி ஆகணுங்க. அதான் அப்படி டெய்லியும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதை ஹாஸ்டலில் தங்க வச்சுட்டேன் அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லை. நான்லாம் ஹாஸ்டலில் தான் படித்தேன். சரிங்க. முருங்கைப்பட்டில் 5வது வரையும் படித்தேன். திரும்ப இங்கே வந்து நரிப்பாடியில் 5வது வரையும் படிச்சுட்டு முருங்கைப்பட்டில் போய் படித்தேன். சரிங்க. அந்த ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன். எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். 8வது வரைக்கும் படிச்சிங்க. அப்போ ஒன்றும் 5 ரூபா ஸ்பெஷல் ஃபீஸு கட்ட முடியாமல் எங்கள் ஐயா என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாரு. 5 ரூபா, வெறும் 5 ரூபா. அதான் 74ல். 74ல் 5 ரூபானா இப்போ ஒரு 5000 ரூபா கணக்கு வருதுங்க. 5000 ரூபா கணக்கு. அதான் பார்த்துக்க, 5 ரூபா. அப்போ இருந்தே இந்த கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் வெள்ளாமை அப்படின்றது ஓரளவுக்கு தான் போயிட்டு. ஆனால் சாம, கேழ்வரகு, புழுதிகார் நெல், வரகு, தினை, கடுகு, மொச்சை. சரிங்க. கடுகும் போட்டிருந்தீங்களா? எல்லாமே ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக விளையும். இப்பவும் பாடுபட்டோம்னாக்கா விளையும். ஆனால் எப்படி தண்ணியெல்லாம் இல்லாமல் மழை? மானாவாரி தான். நாங்கள் ஆடி மாதம் தெளிப்போம். சரிங்க. இப்போல்லாம் உழவு ஓட்டி எருவு போட்டு வச்சுருப்போம். ஆடியில் மழை பெய்யும். சரிங்க. ஆடியில் தெளிப்போம். ஆடியில் தெளித்தோம் அப்படின்னாக்கா ஒரு மாசத்துல பயிரெல்லாம் முளைச்சி அவ்வளோ வரும். அவ்வளோ வந்தோடனே கலப்பையை கட்டி அப்படியே ஓட்டுவோம். பயிரை களைச்சி விடுவோம். சரிங்க. பயிரை களைச்சி விடுவீங்க? பயிரை களைப்போம். பயிரை களைச்ச உடனே இருக்கிற பயிர் இருக்கும். இப்போ இதுக்குள்ள ஒரு தூர், இதுக்குள்ள ஒரு தூர், இப்படி ஒரு தூர், இப்படி தூர் வரணும். அப்போதான் நல்ல நெல் தூர் மாதிரி பந்து கட்டி வரும். சரி. நம்ம இப்போ தூவுறது வந்து பக்கமாக முளைச்சிடும். இப்போ கலப்பை விட்டு இது பண்ணும்போது கொஞ்சம் தூரம் அதான் அதுதான் பயிர் களைக்கிறது. சரிங்க. களைச்சி விட்டுட்டு ஒரு மழை வந்ததுன்னு வச்சுக்கோ, அப்படியே 1-2 இருக்கிற களையை கொத்துவோம். களையை கொத்தி விட்டுட்டோம் அப்படின்னா கேழ்வரகு புரட்டாசி மாதம் கருத வந்துடும். சரிங்க. தினை அதுக்குள்ளே பறிச்சிடலாம். புரட்டாசி மாதம் திருவிழாவுக்குள்ளே பறிச்சிருவோம். சரிங்க. பறித்து கொண்டு வந்து வீட்டில் போட்டு 2 கால்லையும் மிதிப்போம். மிதித்து அதை எடுத்து புடைச்சி வச்சிருவோம். கேழ்வரகு வந்து ஐப்பசியில் அறுவடைக்கு வரும். அதுக்கு அடுத்த மாதம், புரட்டாசிக்கு அடுத்த மாதம் கேழ்வரகு அறுவடைக்கு வரும். சரிங்க. அந்த கேழ்வரகு அறுத்து முடிச்ச உடனே துவரை எல்லாம் வரும். கடுகு, அவரை வந்து பொங்கல் போய் மறுநாள் நெத்து எடுப்போம். நெத்து பறிப்போம். சாமை வந்து தை மாதம் வரும். சரிங்க. பொங்கல் கழிச்சு தான் சாமியை கை வைப்பாங்க அறுவடைக்கு. அதுக்குள்ள புழுதிகார் நெல் கார்த்திகை மார்கழியில். இப்போ புழுதிகார் நெல் அப்படின்றது மலையில் மட்டும் வளர்றதுங்க. கொஞ்சோண்டு தண்ணி இருந்தால் போதும், நல்லா மழை பெஞ்சா போதும். அதுதான் புழுதிகார் நெல்லுங்கிறது. அதான் புழுதிகார் நெல். சரிங்க. அதை பொங்கலுக்குள்ள அறுத்து அடித்து சுத்தம் பண்ணிடுவோம். அந்த புது நெல்லை கொண்டு போய் தான் அரைச்சி கொண்டு வருவோம் பொங்கலுக்கு. மங்கப்பட்டி போவோம், இல்லைன்னா முருங்கப்பட்டி போவோம். தூக்கிட்டு போயிடுவோம். 10 வெள்ளம் 15 வெள்ளம் தூக்கிட்டு போவோம். சரிங்க. அங்கே அரைச்சி கொண்டுக்கிட்டு மறுபடியும் திரும்ப வந்து தான் அந்த புது பானையில் பொங்கல் வைப்போம். புது அரிசி புது பானையில் பொங்கல். சரி. அப்படிலாம் இருந்த ஊர் இப்போ இல்லை. சும்மா ஊர் பார்த்தேன்னா அப்படியே ஜேன்னு இருக்கும் பாரு. அந்த மரம் தான் லாஸ்ட்டு. சரிங்க. வீடு அதுல இருந்து கீழே அங்க மாரியா கோயில் தான். மாரியா கோயில இருந்து இங்க வரைக்கும். அதே மாதிரி அந்த ஊர்ல ஒரு 12-13 குடும்பம். அந்த ஊருனாங்க அதுக்குள்ள ஒரு ஊர் இருக்கு. அது என்ன ஊருங்கண்ணா? எல்லாம் மண்மலை தான். இங்க கொஞ்சம் பேர், அங்க கொஞ்சம் பேர். சரி. இந்த பக்கம் இடம் பத்தலன்னு சொல்லி அங்க போய் ஒரு 10-15 வீடு கட்டிக்கிட்டாங்க. சரிங்க. இந்த மாதிரி தென்னை மரம் எல்லாம் ஏகப்பட்ட மரம் இருந்துச்சு ஊருக்குள்ள. ஏன்னா வெட்டிட்டாங்களா இல்லை காற்றுக்கு சரிஞ்சிருச்சுங்களா? இடி விழுந்து பாருங்க எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது. ஆமாம். ஏரியெல்லாம் போட முடியாது, அதுவாக விழுந்தாதான் உண்டு. விழுந்தாதான் ஏறுறதுக்கு அவன் சாணானே மேலே ஏறினா முடியாது. அவங்களாலே முடியாது, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது.
இது மாதிரி மரம்னா அவன் 10 மரம் கூட ஏற மாட்டான். அதான் பாருங்க எப்படி இருந்திருக்கீங்க அப்போ. ஆமாம் 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 ஆமாம். இப்போ அப்படியே ஊரே இல்லாமல் போச்சு. ஊரே இல்லாமல் போய் தான் இப்போ நாசம் பண்ணி எல்லாம் கூட்டி செலவுன்னு. இப்போ பாரு கம்பம் இந்த இடத்துல நட்டுருந்தாங்க, கம்பம் சாஞ்சி போச்சு. சரி சரிங்க. இப்போ நான் லைனை அங்கேருந்து எடுத்து வரேன், புளியாமத்துலேருந்து எடுத்து வரேன். ஓய் யாரா? கோயிலுக்கு போயிட்டு வரவங்க ஒரு பாப்பா ஒன்று தூக்கிட்டு வந்தாங்க, அவங்க அழுதுட்டு இருக்காங்களாட்டுருக்கு. இப்போ கரண்ட்டுனா இந்த கேபிள் தான் கரண்ட்டுங்களா இதுங்களா? இதுதான் கரண்ட். ஓஹோ, இதில் போட்டு கொண்டு வந்துடுறீங்க. போட்டு கொண்டு வந்து உங்களுக்கு இலவச இலவச கரண்ட். எம்ஜிஆர் இருக்கும்போதே கம்பமும் லைனுக்குன்னு எல்லாம் இழுத்து குடிசை லைட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி சரிங்க. குடிசை லைட்டு. இப்போ நீங்கள் இதுக்கு வந்து கரண்ட் பில்லே கட்டுறது இல்லைங்க? கட்டுறதில்ல. சரி சரி சரி, பரவாயில்ல. வேற ஒரு குழந்தை அழுவுது. அதாதாங்க அங்கே மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. 4 மணி ஆச்சு. மணி 4 மணிக்கு மேலே 4 மணி ஆயிடுச்சுங்க. இப்போது இவங்க நடந்தானே 1 மணி நேரம் ஆகுங்களா கீழே போகிறதுக்கு? அவங்களுக்கு 2 மணி நேரம் ஆயிரும். நல்லா விறுவிறுன்னு போகிறவங்க 1 மணி நேரத்தில் கீழே போயிடலாம். இல்லைன்னா 2 மணி நேரம் ஆயிருங்க. 2 மணி நேரம் ஆகும். வண்டியில் போனால் 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். வண்டியில் போனால் நான் பசங்கள்லாம் 10 நிமிஷத்தில் கீழே. அது என்னால் போக முடியாது. அப்புறம் எங்கேயாவது கீழே கீது கிடப்போம். நீ பொறுமையாக போக்கண்ணே. அதாங்க பொறுமையாகவே பாரு, பொறுமையாகவே போ. நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல. சரி சரி சரி. அவங்க அந்த காட்டுக்கிட்ட போனோன்னா ஆஃப் பண்ணிட்டியானே, அது பாட்டுக்கு பொறுமையாக போகலாம். சரி சரி சரிங்க. இங்கே கெடமலைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்கண்ணா? கெடமலையா? ஆமாங்க. அது எனக்கு தெரியாதுங்கண்ணே. அந்த போதமலை தெரியும் இல்லைங்கண்ணா? போதமலை தெரியும். ராசிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஆமாங்க. அந்த போதமலையோடைய அந்த மலைத்தொடர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் லாஸ்ட்டில் இருக்கிறது இந்த ஜவ்வாது மலையா ஜம்பு மலைங்களா? ஜவ்வாது மலை. அந்த ஜம்பு மலை, ஜவ்வாது மலை, வெள்ளி மலை. அது அந்த அங்கே இருக்குது. ஜவ்வாது மலைக்கும் இந்த பக்கம் அது ஒட்டின மாதிரியே தாங்க இருக்குது போதமலைன்றது. போதமலை இல்லைங்க, கெடமலை அப்படின்னு. மலையா? கெடமலையா கஜமலையா? அது எனக்கு டீட்டெயிலாக தெரியலைங்களா? சரி சரி சரிங்க. அங்கேயும் இதே மாதிரி ஒரு கிராமம் இருக்குன்னாங்க. நாங்கள் போதமலைக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தேங்க. வந்துட்டு இப்போ ரோடெலாம் போகிறத பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. அவங்களாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதாவது ரோடுனா வெட்டி கூட விடலை, நாங்கள் தண்ணி போகிற வழியாக தான் ஏறி இறங்கி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாங்க. அப்போ நாங்களாம் வீடியோலாம் எடுத்து நிறையா போட்டுக்கிட்டே இருப்போங்க. அப்போ யாராவது ஒருத்தவங்க 2 பேர் அப்படி பார்க்குறவங்க கொஞ்சம் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் அதை பற்றிலாம் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அப்போ அடுத்தடுத்த நடவடிக்கை எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெருமாளே, ஓய், அவர் இன்னும் வரலையாட்டிருக்குங்க. இவ்வளோ தூரம் பேசிட்டு உங்கள் பேர் கேட்கலைங்களேங்கண்ணா? உங்கள் பேர் என்னங்கண்ணா? என் பேர் அமுதன்னு சொல்லுவாங்க. அமுதன். அமிர்தசாமி. அமிர்தசாமி. வீட்டில் வச்சது அமிர்தசாமி. அமுதன். வீட்டில் வச்சது அமுதன். சரிங்கண்ணா, அப்புறம் கிளம்புறேங்க. சரிங்கண்ணா, உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இன்னும் அந்த கிராமம் வந்து இதே மாதிரி தான் இருக்குங்க, அங்கேயும் போகலாம். உதம்பியம். ஓகேங்க. இப்போ அங்கே போகிறதுக்கு மேலே போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிருங்களா வண்டியில் போகிறது? 1 மணி நேரம் ஆகுது. இவ்வளவே தூரம் தான். இப்போ வந்த தூரம் இருக்குமில்ல? இவ்வளவே தூரம் தான். காட்டூர் அப்படின்னு அந்த பக்கம் பச்சைமலையோட அந்த சைடில் ஒரு காட்டூர் அந்த சைடில் நான் போனது இல்லைங்களா? சரி சரி. மலையாளப்பட்டி போயிருக்கேன். சரி சரிங்க. மலையாளப்பட்டி போயிருக்கேன். அந்த பக்கமெல்லாம் நான் போனது இல்லைங்க. சரி சரி. ஆனால் அதுலேயும் தான் பைக்கில் வராங்க போகிறாங்க, எல்லா வேலையும் பண்ணுறாங்க. இன்னும் லாரி போக்குவரத்து வரல. ரோடு இதே மாதிரி தான், கல்லும் இதாக இருந்தால் கிடக்குதுங்க. கொஞ்சம் தூரம் தார் ஊற்றிருக்காங்க. கொஞ்சம் தூரத்துக்குங்க. சரி சரி சரிங்க. ஊருக்குள்ளே போகும்போது ஊற்றிருக்காங்கல்ல? ஆமாங்க, கீழே அடிவார வரைக்கும் ஊற்றிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் இவ்வளவு வந்து புளியாமரம் இவ்வளோ தூரம் ஊற்றிருக்காங்க மேலே மலையில். சரி 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 சரிங்க. அதுதான் வேற. அந்த ஊருக்குள்ளே இல்லை, இங்கேருந்து போனோம். மேலே போகும்போது கொஞ்சம் தூரத்துக்கு போட்டிருக்காங்க. சரி சரி சரிங்க. அப்போ இன்றைக்கி போயிட்டு கீழே இறங்க முடியாது, டைம் ஆயிரும். டைம் ஆயிருங்க. நீ கீழே இறங்கி நீ எங்கே தங்கியிருக்கீங்க? நான் தங்கலைங்க, நான் நேராக இன்னைக்கு காலையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்தேன். வண்டியிலே வந்தியா? ஆமாம், வண்டியிலே தாங்க. யோப்பா, கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு வந்து ராசிபுரம் வந்து அப்படிதான் இந்த லைனில் வந்து சேலம் வந்து வந்தீங்க? இல்லை சேலம் வரலைங்க. அங்கேருந்து சேலத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு தம்பம்பட்டி வழியாக தான் வந்தாங்க. ராசிபுரம் தம்பம்பட்டி அப்படி தான் வந்தாங்க. இது உனக்கு பக்கம், நீ சேலம் போய் பண்ண தூரம். அதான் இது இப்படி நேராக ஒரே ரோடாக போயிருந்தேங்க. ஈரோடு போயிட்டேன்னா தான் ஒரே ரோடு. ஆமாம் ஆமாங்க. நான் அங்கே ஒரு வருஷம் வேலை பார்த்தேன் காலேஜில். சரி சரி சரிங்க. எந்த காலேஜ்? கோயம்புத்தூரில். எந்த காலேஜ் இல்லைங்கண்ணா?
இந்த பிள்ளைங்கெல்லாம் இன்ஜினியரு டாக்டர் எல்லாம் அது என்னமோ ஸ்கூலு அது ஒன்றும் தெரியல. சரிங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு இந்த பக்கம். ஏர்போர்ட்டுக்கு அந்த பக்கங்களா? இல்லை இங்கிட்டு. அதான் ஈரோட்லேருந்து போனால் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே. சரிங்க. என்ன காலேஜ்னு அது என்ன காலேஜ்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு வருஷம் அங்கே நானும் எங்கள் வீட்டில் சரிங்க அங்கே போய் ஒரு 10 பேர் அங்கே வேலை செஞ்சேன். இந்த ஊர்லேருந்து போய் அங்கே முருங்கப்பட்டிலேருந்து இந்த ஊர்லேருந்து போய். சரிங்கண்ணா வரேங்க. சரிப்பா. நம்ம மறுபடியும் வண்டி எடுக்கும்போது பார்த்து பொறுமையாக போ. சரிங்கண்ணா ஓகே. இங்கே ஒரு வேளை தங்குற மாதிரி இருந்ததுன்னா வேறு எங்கேங்கண்ணா தங்குற மாதிரி இருக்குங்க? அங்கே இப்போது கீழே போயிட்டு எங்கேயாவது தங்குற மாதிரி இருந்தது? தம்மம்பட்டியில் தான். தம்மம்பட்டியில் அங்கெல்லாம் ரூமெல்லாம் இருக்குங்க? இருக்கு. சரி ரூம் இருக்கு. சரிங்க. உடையார்பாளையத்தில் ரூம் இருக்கு. சரிங்க. ஏதாவது இல்லைன்னா இருந்து தங்கிட்டு பார்னு சொல்லி ஒன்று இருக்கு. சரிங்க. அங்கே இருக்கு. சரிங்க. நான் எதுக்கும் கீழே போய் தாண்டி அந்த பக்கம் பாலத்தை தாண்டிங்களா? பஸ் ஸ்டாண்ட் இருக்கா? ஆமாங்க. பஸ் ஸ்டாண்டு தாண்டினோடனே ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள சீனிவாசா பாரில் தான் ரூம் இருக்குங்க. சரிங்க. நான் எதுவும் கேட்டு பார்க்குறேங்க. அங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கே பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே தான். சரிங்க. கேட்டு ஒரு வேளை முடிஞ்ச அந்த கிராமத்துக்கு நாளைக்கு போயிட்டு அப்புறமா கோயம்புத்தூர் கிளம்பிடலான்னு பார்க்குறேங்க. இல்லைனா இதுக்காக இன்னொரு நாள் மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு ஓடி வரணுங்க. சரி வரேங்கண்ணா, பார்ப்பேங்க. சரிங்கண்ணா. தண்ணி இருக்காங்கண்ணா கொஞ்சம் குடிக்கிறீங்களா? ஆமாங்க. ஓகேங்க. நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். கிட்டத்தட்ட மணி 5 மணி ஆக போகுதுன்னு நினைக்கிறேங்க. 4:35 ஆச்சு. கீழே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியாது. அங்கேருந்து மறுபடியும் நம்ம திருப்பி ஊருக்கு கிளம்பணும். பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. சரிங்க ஓகே. அப்படியே போவோம். போகிற வழியில் அப்பப்போ மட்டும் வீடியோஸ் எடுக்கிறேன். இந்த கிராமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு நாள் கண்டிப்பாக வருவோம். வந்துட்டு நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி கேட்டிருக்கேன். கண்டிப்பாக வாங்க நம்ம வீட்டிலே தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இப்போயே இருந்துடலாம் தான் நினச்சேன். பட் நம்மளுடைய ஸ்டோரேஜெல்லாம் ஃபுல்லாகிட்டே இருக்குங்க. அதனால் நம்ம போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வரும்போது நல்ல ஒரு பிளானோட புதுசாக ஒரு கேமராலாம் வாங்கிட்டு வருவோங்க. அப்போ வந்து நல்லபடியாக எடுப்போம். அவ்வளோதாங்க. சரி ஓகே. நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்புவோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமா அவுட்ரோ கொடுத்துட்றேங்க. இப்போதைக்கு கொஞ்சம் தூரம் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இந்த பிளைனுக்கு வந்துட்டேங்க. சுற்றியும் பாருங்களேன், அந்த மலைத்தொடர்கள்லாம் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். வேறு லெவலில் தெரியுதுங்க. இதுக்கு அந்த பக்கமும் இன்னொரு மலைத்தொடர் இருக்குது பாருங்கள். அங்கே தெரியுது பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த பக்கம் இருக்கிறதும். இது சுற்றியுமே மலைத்தொடர்கள் தாங்க. அதில் தான் இந்த கொல்லிமலை இதெல்லாமே வர்றதுங்க. சரி நம்ம அப்படியே போகலாங்க. அவ்வளோதாங்க. இதோட இந்த ஊரோடைய நல்ல ரோடு முடியுது. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டமான ரோடை நோக்கி போக போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் போக உங்களுக்கு சொல்கிறேன், காட்டுறேன். சரி ஓகேங்க. பாருங்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒயிட் லென்ஸாக இருக்கனால உங்களுக்கு கல்லெல்லாம் குட்டி குட்டியாக தெரிகிற மாதிரி இருக்குங்க. இப்போ நார்மல் லென்ஸில் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய கல்லாக தான் தெரியும். ஏன்னா உண்மையாலுமே பெரிய பெரிய கல் தாங்க இது. சரி ஓகே. நம்ம அப்படியே கொஞ்சம் கிளம்பலாங்க. காற்று குறைச்சதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் அதுதான் நமக்கு கீழே இறங்குறதுக்கும் ஒரு சேஃப்டியான ஒரு வழியும் கூட. நம்ம அப்படியே இறங்க ஆரம்பிப்போங்க. இதோட முடிஞ்சுதுங்க. வண்டி வேறு ஆஃப் ஆகுது. சரி ஓகேங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் vlog பண்ணுறேன். ஐயோ இது வேறு இன்ஜின் வேறு ஆஃப் ஆகக்கூடாதுங்க. ஆஃப் ஆச்சுன்னா பொழப்பு சிரிச்சிடுங்களே. ஏன்னா ஆஃப் ஆச்சுன்னா வச்சுக்கோங்க, இன்ஜின் பிரேக்கே இல்லாமல் போயிருங்க. இது என்னடா இது. சரி ஓகே அப்படியே கிளம்புவோம். ஏன்னா இன்ஜின் பிரேக் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. இல்லைன்னா இதில் வந்து இறங்க முடியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி கீழே இறங்கிடுவோம். ரோடு ஆரம்பிச்சிருச்சு. 4:40க்கு இறங்க ஆரம்பிக்கிறோம். வண்டிக்கு டக்குன்னு இறங்கிடும். அதுதான் பயமே. கொஞ்சம் பிரேக் அடித்து கொஞ்சம் நிதானமாக தான் போகணும். பாப்பா எவ்வளோ நேரத்தில் போகிறோம்னு. வர்றதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஏன்னா இந்த வண்டியை வச்சுக்கிட்டு நிறைய இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுட்ட வேறு. அதனால் நம்மளால் டைமுக்கு வர முடியல. ஐயோ பொறுமை. என்னங்க இந்த இறக்கத்துக்கே பயங்கரமாக இருக்குது. இதுலாம் இங்கே இருக்கிறவங்களாம் ஓட்டுறது உண்மையாலுமே கிரேட்டு தாங்க. வருங்க கீழே இவ்வளோ இறக்கமாக போகுதுங்க. கண்டிப்பாக பயமாக தான் இருக்குது. பயந்துக்கிட்டே போனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சொன்னேன், ஏறும்போது ஈஸி, இறங்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இறங்கணும். ஏன்னா காலு வேறு எட்டாதுங்க இதில்.
சரி வேறு வழியில் இறங்கி தான் ஆகணும். அப்படியே கொஞ்சமாக போகலாங்க. பிரேக்லேயே கால் வச்சுட்டே தான் போகணும், இல்லைன்னா இறங்க முடியாது. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அப்படியே இறங்குவோம். அதுக்கு மேலே அந்த மூட்டை கொடி ஆண்டவா நீ வேணா பக்க துணையாக இருக்கணும் இறங்குற வரைக்கும். இதெல்லாம் ஏறும்போது நான் பட்ட பாடெல்லாம் நீங்கள் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதனால தான் எனக்கு இப்போவுமே ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. இது இறங்கி முடிக்கிற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் பரவாயில்ல, காற்று இறக்கணும்னால இருந்தாலும் நம்ம பார்த்து தாங்க போகணும். ஃபஸ்ட்டு கியருக்கு அப்படி இழுத்துட்டே போகுதுங்க. பல்சர் கொஞ்சம் வெயிட்டும் கூடங்க, அதனாலேயே கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் ஓட்ட வேண்டியதாக இருக்கும். ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு இந்த வழித்தடம் இதெல்லாம் தெரியும், எந்த வழியில் எப்படி ஓட்டுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியும். போ 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 பயப்படாமல் போ, பயப்படாமல் போ. எல்லாம் ஆண்ட விட்ட வழி தான், பார்த்துக்கலாம் போ. பொறுமை பொறுமை பொறுமையாக இப்போ பொறுமையாக, தப்பு கிடையாது. எவ்வளோ பள்ளம் இறங்குது பாருங்க. பார்த்தீங்களா இழுக்குது, முன்னாடி காற்றை குறைச்சி விட்டுன்னு இழுக்குது. இந்த இதில் வேறு ஸ்லோ ஸ்பீடோடைய ப்ராப்ளம் வேறு இருக்குங்க. சரி ஓகே, எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம கீழே இறங்கி ஆகணும். இறங்கலைன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அப்படியே ஜாலியாக போக வேண்டியதான், எண்ணத்தை போய் அப்படின்னு ஆண்ட மேலே பாரத்தை போட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, அப்படி பொறுமையாக இறங்கிக்கலாம். ஆனால் இதெல்லாம் கரெக்டான வழியில் இறங்கிக்கணும். இதில் என்னென்னா இந்த வண்டின்றதுனால தாங்க கொஞ்சம் பயப்படுறேன். இது ஒரு ஆஃப் ரோட் பைக்கில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஒரு வண்டியை ஆஃப் பண்ணிட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு தம்பின்றாரு. சரி ஓகே போவோம். அப்படியே கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி இறங்கிக்க வேண்டியதாக ஒரு வழி இல்லை. ரொம்ப பள்ளமாக இருக்குங்க. பிரேக்கு தான் மஸ்ட்டு, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா அது பாட்டுக்கு போயிடும். பார்ப்போம். ரொம்ப பயப்படாமல் வண்டி ஓட்டுறீங்க. ஆனால் எனக்குள்ளேயே சின்ன சின்னதாக பயம் பதட்டமும் இருக்குது. ஏன்னா எங்கேயாவது வண்டி லைட்டாக கீழே சரிஞ்சதுனால அவ்வளோதான் அப்படின்றதுனால இந்த ஏரியா கொஞ்சம் மோசமான ஏரியா. ஏன்னா கல் மண்ணெல்லாம் நிறையா இருக்குது.
டவுட்டோடு இருக்குங்க. இருங்க கூப்பிட்றேன். சரி இருங்க பேசுகிறேன். கொஞ்சம் இறங்கி வந்துட்டேங்க. இது வரங்க பாருங்கள், ஸ்லோ ஸ்பீடு இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு வேளை எக்ஸலேட்டர் கேபிளில் இருக்குது, ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல. கம்மியாக வச்சா உருங்குது, சரி கம்மியாக வச்சா ஆஃப் ஆகுது, கொஞ்சம் அதிகப்படுத்த உருங்குது. ஒரு அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. கடவுளே, இந்த பஸ்ஸில் போய்க்கலாம். ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இல்லை சைடு போகாத, ரைட்லேயே போ. எக்ஸ்லேட்டர் வேறு அதுக்கு மேலே இருக்குது. நான் பேசுவேன்னா வண்டி ஓட்டுவேண்ணா, ஒன்றுமே புரியாமல் போயிட்டுருக்கேன் நான் பாட்டுக்கு. கண்டிப்பாக பேசுகிறதில் கவனம் செலுத்த மாட்டேன், வண்டி ஓட்டிகிட்டு தான் போவேன். அப்படியே பேசிகிட்டே போனால் யாராவது கூட இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும், அவ்வளோதான். ஓடு என்ன அடி. இது ரொம்ப பள்ளமாக இருக்குதுங்க, ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலோட அதை ஓட்டணும். ஆனால் இங்கே இருக்கிற பசங்களை உண்மையிலுமே ஆஃப் ரோட்டில் கிங் தாங்க. அம்மா 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 அடடா அடடா. வண்டி கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டுருக்குங்க. 2 பிரேக் பிடிச்சிங்க, அது பார்த்தே போதும். கொஞ்சம் பொறுமையாக போடா சாமி. இது கூட பரவாயில்ல, ஆனால் முன்னாடி காற்று கம்மியாக இருக்கிறதும் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக தாங்க இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது முன்னாடி டயர் அப்படியே அலம்பிக்கிட்டே வரும் இல்லைங்க, அந்த மாதிரியே வருது. காற்று இல்லாதனால நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி ஓட்ட வேண்டிய கட்டாயமாக இருக்குது. ஓகே தான், காற்று இல்லாமல் இன்னும் ரொம்ப தூரம் கீழே போகணுமா, எப்போ தான் முடியும் இந்த ரோடு அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. இருங்க எந்த வழியில் போகணும்னு பார்த்து கொஞ்சம் சென்டராகவே போவோம், எப்படி தான் போகுதுன்னு பார்ப்போம். சைடு போய்க்கலாம், சென்டர் சரியில்லை, தூக்கி தூக்கி போடுது. ஆமாம், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணுங்க, இல்லைன்னா வண்டி இன்னும் கொஞ்சம் குட்டையாக இருக்கணும்னு நினைக்கிறேங்க. அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எக்ஸலேட்டரே கொடுக்கல, அது பாட்டுக்கு இழுத்துக்கிட்டு போகுது. எக்ஸலேட்டர் அது பாட்டுக்கு மாறி மாறி கொடுக்குதுங்க, கண்ட்ராவி. அது எவ்வளோ டென்ஷன் ஆகும். சரிப்போ ஏங்க, இதுதாங்க முக்கியமான இடம். நம்ம திருப்பி வந்து நின்ன இடம்னு நினைக்கிறேன்.
இந்த இடத்துல தான் ஸ்கிட் ஆச்சு. அப்பா இருங்க, கொஞ்சம் பார்த்து போய்க்கலாம். கொஞ்சம் சென்டராக இருக்கிற வழியிலே போகும். அங்கே தான் பார்த்துருவாங்க. அவ்வளோதான் பாரு. உனக்கு ஆஃப் ரோடு ஓட்ட தெரியாதுன்னு யாரா சொன்னான்? உன்னால் ஓட்ட முடியும்டா, போடா. அவ்வளோதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் அம்மா சொல்லக்கூடாது, கண்ணு போட்டுக்கு. சரி, இந்த சைடில் போய் போய்க்கோ. இங்கே தான் கல்லை தூக்கி போட்டு அண்டை கொடுத்து வந்தோம். உடனே போயிடலான்னு நினைக்கிறேன். போவோம். சைடு மட்டும் போகாதடா, அப்படியே கூட போயிட்டேன். பொறுமையா மாட்டிக்கிச்சு. நமக்கு நம்பி எக்ஸ்ட்ராக்டரும் கொடுக்க முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வண்டி ஓட்டணும். திருப்பலாம். பார்த்தீங்களா, பிரேக்லேருந்து கால் எடுத்தோடனே வண்டி ஆயம் காலை மாதிரி சீறி பாயுது. வலிக்குது. சாமி, இதுக்கு மேலே ரொம்ப இதாக இருக்குங்க. எப்படி போவோன்னு தெரியல. பிரேக்லேருந்து கால் எடுக்கிறதுக்கு எனக்கு யோசனையாக இருக்குங்க. எப்படி போவேன் என்ன எதுவும் தெரியல. இது வரைக்கும் வந்துட்டேன். பார்த்தீங்களா, இந்த கால் எடுக்கும்போது வண்டி எங்கெங்கேயோ போகுது. ஒரு கல் மேலே ஏறிச்சுன்னா அப்படியே மவுட்டிக்கிட்டு இன்னொரு பள்ளத்துக்கு அந்த மாதிரி போகுதுங்க. எந்த பக்கம் போகலாம்? இந்த பூச்சி வேறு கண்ணுக்கு முன்னாடி வந்து ஆட்டம் காட்டிக்கிட்டே இருக்குது. மேடான இடத்துல போனோம்னா நம்மளை கீழே கால் வைக்க முடியாதுங்க. அதுதான் பார்க்குறதா இருக்கு. முன்னாடி வீடு ஜிக் அப்படின்னு இழுக்குது. எங்கேயாவது வாரிக்கிது விட்டுறாத சாமி. நான் உன்னை லைட்டாக தான் பிரேக்கே பிடிச்சிருக்கேன். உங்க பார்த்து பத்திரமா கீழே கொண்டு சேர்த்துருங்க. இதுக்கு வண்டி ஆஃப் பண்ணிகிட்டே ஓட்டிடலாம் போடுங்க. இன்ஜினு பிரேக்காக யூஸ் ஆகுன்னு பார்த்தா இன்ஜின் வந்து ஸ்பீடை ட்ரிகர் பண்ணி விடுது. ஃபஸ்ட்டு கியரில் போட்டு இறக்கணும்னா அப்படியே பொறுமையாக இறங்க வேண்டாமா? இது 2000 RPM கொண்டு போகுது நம்ம.
பொறுமை. சில இடங்கள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கையெல்லாம் வலிக்காத வலியே கிடையாது, நல்லா கை வலிக்குது. அப்பா கல் ஒரு பிரேக்காக யூஸ் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லைங்க, மேலே ஏறுறது கூட தம் கட்டி ஏறிடலாம், கீழே இறங்குறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும். எப்படி இறங்குவோம்னே தெரியலன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதுக்காக தான் சொன்னேன். இப்போ இறங்கி போயிட்டுருக்காங்க. கொடுக்கலடா சாமி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம இந்த ஆஃப் ரோடை முடிச்சிட்டோம். வெளியில் வந்துட்டோம். வேர்த்து பயந்து நிறையா இருந்துச்சு. பிகாஸ் வண்டி கொஞ்சம் ஹெவிங்க. அதை பேலன்ஸ் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்படியே பயத்தோடு கலந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அப்பப்போ ஜர்க் விட்டுச்சு, அப்பப்போ ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணுறோம். இதுதான் மண்மலை. இந்த வழியாக தான் மக்கள் வந்து பசங்களாம் இதில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு டெய்லியும் ஓட்ட முடியும் அப்படின்றது தெரியல. ஏன்னா ஒரு நாளைக்கு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு, மேபி ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க சின்ன வண்டி வச்சுருந்தாங்கன்னா ஈஸிங்க. அந்த ஸ்ப்ளெண்டர் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வெயிட் கம்மி, 2 பக்கம் காலை போட்டோமோ அப்படியே சரன்னு போயிடலாம். பட் இது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்மளும் வேறு கொஞ்சம் ஷார்ட்டாக வேறு இருக்குமா, கொஞ்சமாலாம் கேட்காதீங்க, கொஞ்சம் ஷார்ட் தான். அதனால் வந்து டோ அப்படியே வச்சு பேலன்ஸ் பண்ணி வந்துட்டேங்க. சரி, ஓகேங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது, என்ன ஏது அப்படின்றது எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் எடுக்கிறோம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி கண்டென்ட் போடுறோம். பட் நம்மளுக்கு அவ்வளோ ரீச் இல்லாத போது அடுத்தடுத்த வீடியோஸ் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக நான் ஸ்டாப்லாம் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் அந்த ஒரு இது இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா பண்ணுவோம். அடுத்த வருஷத்துலேயே வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வேறு எங்கேயாவது ஒரு பெரிய ட்ரிப்பு, நார்த் இந்தியாவோ இல்லை வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் ஏதாவது, அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் இருக்குது. பட் இது இன்னும் நல்லா டெவலப் பண்ண முடிஞ்சதுன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக ஒரு கேமரா வாங்கிடுறேங்க. ரொம்ப வருஷமாகவே சொல்லிட்டு இருக்கிறேன். கேமராவும் மைக்கும் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இது டக்குன்னு ஒரு 50,000 80,000 வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா மறுபடியும் அப்படி ஒரு இது இருக்கும் இல்லைங்க. இப்போ வரைக்குமே நான் என்னோடய பேஷனுக்காக போகிறேன். இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு கேமரா போங்கடா, இந்த ஒரு ஃபோன் போதும் அப்படியே எடுத்துக்கிறோம். கேமரான்னு வாங்கும்போது இதுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இதில் ஏதாவது ஒரு இன்கம் வந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கூட இருக்கும் இல்லைங்க. இந்த கேமரா பார்க்க கண்ணு மாதிரி இருக்க மாட்டேங்குங்க, அதனால் இயலாம் அது பக்கத்துலேயே முடிச்சுக்கிட்டு இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் கண்டிப்பாக இதோட வேறு லெவல் போகும். நம்மளோட லைஃப் வேறு லெவல் போகும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணுறேன். I will meet you with my next super duper video. Until Tata, goodbye. பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.